கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவுடைய விளக்கத்தை நாம பார்க்கலாம். கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வாழ்ந்தாரு. ஆபிரகாம் தேவன் மேல மிகப்பெரிய விசுவாசம், அதாவது நம்பிக்கை வச்சிருந்தாரு. தேவன் என்ன சொன்னாலும் அதை ஆபிரகாம் அப்படியே கேட்டு நடப்பாரு. ஆபிரகாம் காட்டிய இந்த அன்பு கலந்த ஒரு நம்பிக்கைய தேவன் மிகவும் விலையேற பெற்றதா கருதியிருக்காரு. சோ ஆபிரகாம போலவே நாமும் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாரு. நாம எல்லாரும் பூர்ணமானவங்க இல்ல. சில நேரங்களில நாம தெரியாம சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகளை நினைச்சு நாம வருத்தப்படும் போது தேவன் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்றாரு. அன்பு செல்லங்களே, உண்மையான சத்தியத்தை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாகிய நாம நம்முடைய பரமபிதா நம்மை மிகவும் நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும், அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் முழுமையா நம்பணும். என்னன்னைக்குமே ஆபிரகாம போல நாமும் தேவன் மேல முழு நம்பிக்கை வைப்போம். செல்லங்களே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஆபிரகாம போல தேவன் விரும்புற மாதிரி எப்படியெல்லாம் நடக்கலான்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஹாய்.